தவநாள் 2 கட்டாயத் தேர்வு. அலைபேசி எடுத்துக்கொண்டால் அதில் நிறைய செயலிகள் இருக்கும். அந்த செயலிகளுக்குள் செல்லும் பொழுது 2 வகையான தேர்வுகள் நமக்குள் இருக்கும். ஒன்று கட்டாயத் தேர்வு. அந்த கட்டத்தில் இருக்கக்கூடியவற்றை நிரப்பினால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். இதுதான் கட்டாயத் தேர்வு. அது அம்பு குறியிட்டோ அல்லது வேறு ஏதாவது குறியிட்டோ காட்டப்பட்டிருக்கும். சிலவற்றை நாம் தாண்டி சென்று விடலாம். அது கட்டாய தேர்வு அல்ல, விருப்பத் தேர்வு. அதை நிரப்பினாலும் நிரப்பலாம், நிரப்பாவிட்டாலும் விட்டுவிடலாம். அதே போன்ற ஒரு தேர்வை பற்றித்தான் இன்று ஆண்டவராகிய கடவுள் முதல் வாசகத்தில் சொல்கின்றார். 2வது நாளாகிய இன்று உங்கள் முன்பாக நான் விருப்பத் தேர்வை வைக்கின்றேன். அந்த விருப்பத் தேர்வில் நீங்கள் கடவுள் பாதையை தேர்ந்தெடுத்து நடப்பதா அல்லது சாத்தானின் பாதையை தேர்ந்தெடுத்து நடப்பதா என்ற உங்களது விருப்பத் தேர்வை வைக்கின்றேன். அதை நீங்கள் உங்கள் பார்வையிலிருந்து பார்க்கும்பொழுது விருப்பத் தேர்வாக தெரியும். ஆனால் கடவுளாகி எனது பார்வை என்ன தெரியுமா? கட்டாய தேர்வுதான், விருப்பத் தேர்வு அல்ல என்று சொல்கின்றார். அப்படி என்றால் கட்டாய தேர்வு என்று கடவுள் சொல்வது எது தெரியுமா? நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது கடவுளின் பாதையைத்தான் என்பதைத்தான் முதல் வாசகத்தில் இன்று சுட்டிக்காட்டுகின்றார். நீங்கள் அந்த கடவுளின் பாதையை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே, கட்டாயமாக தேர்ந்தெடுத்தால் மட்டுமே விண்ணகத்திற்கு செல்ல முடியும். இல்லை என்றால் நீங்கள் பாவத்திலேயே அழிந்து சாவீர்கள். எனவே நீங்கள் கட்டாயமாக கடவுளாகிய எனது பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நடங்கள், கடவுளின் விருப்பப்படி நடங்கள் என்று சொல்கின்றார். தவநாட்களில் நாம் செய்ய வேண்டியது இதுதானே. 2ஆம் நாளாகி இன்று கடவுள் வைக்கின்ற கட்டாய தேர்வை நாம் சென்று எழுதினால் மட்டுமே விண்ணகராஜ்யத்திற்குள் நுழைய முடியும் என்பதை உணர்ந்து பார்த்து கடவுளின் கட்டாய தேர்வான கடவுளின் பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நடக்க கற்றுக்கொள்வோம்.